नमः परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यः हरिः ओम्। उपासकानां यदुपासनीयम् उपात्तवासं वटशाखिमूले तद्धाम दाक्षिण्यजुषा स्वमूर्त्यां जागर्तु चित्ते मम बोधरूपम् अद्राक्षम् अक्षीणदयानिधानम् आचार्यमाद्यं वटमूलभागे मौनेन मन्दस्मितभूषितेन महर्षिलोकस्य तमोनुदन्तं विद्राविताशेषतमो गणेन मुद्राविशेषेण मुहुर्मुनीनां निरस्य मायां दयया विधत्ते देवो महान् तत्त्वमसीति बोधम्। ममाद्यदेवो वटमूलवासी कृपाविशेषात् कृतसन्निधानः ओङ्काररूपाम् उपदिश्य विद्याम् आविद्यगध्वान्तमपाकरोतु। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुत्यर्थगोचरं वन्दे वाच्यार्थानामगोचरम् लक्ष्यार्थवपुषं वन्दे शङ्करं देशिकं गुरुम्। अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। அருணாச்சல அஷ்டகத்தில் இன்றைக்கி கடைசி பாடல் 8வது பாடலை பார்க்கணும். நேத்திக்கு 7வது பாடலை பார்த்தோம். ஆத்ம விசாரம் எப்படி பண்ணணுங்கிறத பகவான் அதில் எடுத்து சொன்னார். ஸ்துதி பஞ்சகம்ங்கிறதுல அக்ஷரமணமாலை 108 பாட்டு, அருணாச்சல நவமணி மாலை 9, பதிகம், அப்புறம் அஷ்டகம், அருணாச்சல பஞ்சரத்னம். இதில் அருணாச்சல பஞ்சரத்னத்திலையும் இந்த அஷ்டகத்திலையும் தான் பகவான் இந்த ஆத்ம விசாரம்ங்கிறத சொல்கிறார் எடுத்து. அது நாம் இப்போது அதை பார்த்தோம். ஞான விசாரம் பகவான் சொல்கிற விதத்தில் இல்லாட்டாலும் சாஸ்திரங்களில் இதையே தான் நாம் நிதித்தியாசனம்னு சொல்கிறோம். பகவானும் அதே சொல்லியிருக்கார்.
ஸ்ரவண மனனத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டியதான நிதித்தியாசனமே தான் நாம் இங்கே நான் யார் விசாரம்னு சொல்கிறோம் அப்படின்னு. ஏன்னா ஸ்ரவண மனனத்தில் வந்து ஸ்ரவணத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே உபாசனையெல்லாம் பூர்த்தி பண்ணி விசாரத்துக்கு தயாராக வரான் இந்த முமுக்ஷு. அப்போது இந்த தேகம் நான் அல்லங்கிறது முதல் விஷயம். அதுக்கு சில யுக்திகள் எல்லாம் விசாரம் பண்ணுறது. யுக்தியாம் குத்தினாலே உமியெனும் 5 கோஷம் யுக்தியால் பிரித்து பின்னர் அல்லவா? என்ன குத்தினாலே இது? உக்தியாம் குத்தினாலே உமியெனும் 5 கோஷம் புத்தியால் பிரித்து பின்னும் அரிசி போல் பொருந்திடும் அரிசி போல. ஒரு நெல்லில் குத்தி அந்த நெல்லோட தொண்டையில் எடுத்து அரிசி எடுக்கிற மாதிரி யுக்தி அதுவா உக்தி ரெண்டுமே அதுக்கு வியாக்கியானம் பண்ணலாம். யுக்தினாக்கா ரீசனிங், நான் தேகம் அல்ல. ரீசனிங், லாஜிக், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு அப்படின்னுட்டு சில பெரியவாள்லாம் அதை அப்படி எடுத்துன்னு இருக்கான். லாஜிக் வந்து வக்கீல் யூஸ் பண்ணுறது, ஜெயிக்கிறது தான் முக்கியம். ஜட்ஜுக்கும் தெரியும் சொல்கிறது பொய்ன்னு. ஆனால் அந்த லாஜிக்கை நோ சொல்ல முடியாததுனால என்ன பண்ணுறது, தீர்ப்பு கல்பிக்க வேண்டி வரலாம். அது லாஜிக். லாஜிக்கு ட்ரூத் முக்கியம் இல்லை, கன்வின்ஸ் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு இவன் அர்த்தம் பண்ணுறான். ரெண்டு விதத்தில் யூஸ் பண்ணலாமா இருக்கலாம். ரீசனிங் அப்படின்னு சொல்கிறத நித்திய சித்தமான வஸ்துவை ஒரு யுக்தியினால் நமக்கு காட்டி கொடுக்கறது. யுக்தியினால் ஒரு ஐடியாவை கன்வின்ஸ் பண்ணலை, ஒரு சித்தாந்தத்தை கன்வின்ஸ் பண்ணலை. யுக்தியினால் நித்திய சித்தமான வஸ்துவை எப்போதும் நம்ம அனுபவத்தில் அபரோக்ஷமாக இருக்கிற பொருளை காட்டி கொடுக்கறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது ரீசனிங். அது ஸ்ருதி அனுகிரகீத தர்க்கம் அப்படின்னு வேதாந்தத்தில் சொல்கிறது. வெறும் தர்க்கம் இல்லை, ஸ்ருதி அனுகிரகீத தர்க்கம், ஸ்ருதி அனுகிரகீதமான தர்க்கம். ஸ்ருதி அனுகிரகிச்சு இப்படி விசாரம் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. நேதி ஆதி வாக்கால் நிஷேதித்து மூர்த்தாமூர்த்தம் ஏதுமே தள்ளற்கில்லா எதை சுவஸ்வரூபமாக, இல்லையா? நிஷேதம் பண்ணி நான் உடம்பு இல்லை, நஞ்சுன்னு பேர் அதுக்கு. தமிழ்லேயும் நஞ்சுன்னு என்ன? பாய்சன், விஷம், இல்லையா? சம்ஸ்கிருதத்துலேயும் நஞ்சுனா பாய்சன் தான். சம்ஸ்கிருத பதம் தான் அது. நஞச்ச ஏஷ ஸ்வபாவः யத் ஸ்வசம்பந்தினः அபாவம் பிரதிபாதயதி, அபாவம் போதயதி. இந்த நஞ்சு என்ன பண்ணும்? எதை தொடர்றதோ அது இல்லாமல் பண்ணிவிடும். ந பூமிஹி ந தோயம் ந தேஜः ந வாயுः ந கம் ந இந்திரியம் வா ந தேஷாம் சமூகः. உடம்பு அல்ல, பஞ்சபூதாத்மகமான சரீரம் இல்லை, அபஞ்சீகிருதமான மனசு இல்லை. இப்படி எல்லாத்தையும் நான் தள்ளுறோம். அந்த தள்ளறதுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்து, புறக்கணிக்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் மிஞ்சக்கூடிய வஸ்து, ஏதுமே தள்ளற்கில்லா எதை சுவஸ்வரூபமாக, ஸ்வஸ்வரூபமாக எது விளங்குறதோ அது. ஆதிமை அறிவாமந்த அவ்வஸ்து அன்றோ நீதான் அப்படின்னு தத்துவமசி அப்படின்னு. தத்துவமசி 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 ராஜன் அப்படின்னு. நீ அதுதான், அது உன்னோட ஸ்வரூபம் அப்படின்னு. அப்போ இப்படி அந்த தத்துவத்தை உணர்றதுக்கு ஸ்ருதி கொடுத்திருக்கிற வழிக்கு தான் அனுகிரகீதமான தர்க்கம்னு பேர். தேகம்
நான் அல்ல, தேகம் நான் அல்லன்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிற போது பகவான் அந்த யுக்தியை சின்ன ஒரு பிளெண்ட் பண்ணார். பகவான் உபயோகப்படுத்துறது எப்படின்னா, தேகம் நான் சொல்லலை, தேகம் நான் சொல்லலை. ஏன்னா ஜடமான சரீரம் ஒரு இடத்துல கிடந்தால் அதுக்கு நான்கிற பிரதீதி இல்லை. அந்த நான்கிற அனுபவம் தேகத்திலேருந்து வரலை. கை கால் எதை பிரித்தாலும் தியானத்துக்கு முதல் ஸ்டெப் இது தான், இந்த யுக்தி தான். கை எடுத்துன்னா அந்த கை நான் சொல்லாது, கால் எடுத்தால் கால் நான் சொல்லாது. கையோ காலோ போனதுனால நான்கிற அனுபவம் ஒன்றும் குறைஞ்சு போகாது. அவளுக்கு ஃபீலிங் ஆஃப் தேர் எக்ஸிஸ்டன்ஸ் பூர்ணமாக தான் இருக்கும். கை காலெல்லாம் நீக்கினாலும் அவனவனுடைய இருப்பு குறைஞ்சே போகாது. இருப்புணர்வு அப்படியே பூர்ணமாக தான் இருக்கும். கை கால் தலை உடம்பே இல்லாதிக்கும் சொப்பனத்தில் அந்த பூர்ணத்துவம் இருக்குது. மனதே இல்லாமல் சுஷுப்தியிலையும் அந்த பூர்ணத்துவம் இருக்குது. அதனால் அந்த பூர்ணத்துவத்துக்கு தேகமோ மனமோ தேவையில்லை. இப்போ நாமெல்லாம் நம்மளோட அனுபவம் இருக்கே, அந்த அனுபவம் தேகத்தோடது அல்ல, மனதோடது அல்ல. இது ரெண்டு தெரிஞ்சுட்டாலே போகும். மனசு புத்தி எல்லாம் அது மேலே ஏற்றி வச்சு பார்த்துன்னு இருக்கோமே தவிர வாஸ்தவமாக மனசோ புத்தியோடோ அல்ல இந்த தன்னிருப்பு, தன்னோட அஸ்தித்வம், எக்ஸிஸ்டன்ஸ். இதை வேத பிரதிபாத்தியமான யுக்தியினால் புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் ஒலக்கேன்னு விட்டார் பகவான். அது உமியா யுக்தியாம் குத்து ஆர் உக்தியாம் குத்து. உக்தினாக்கா வேதம் சொல்லக்கூடிய வாக்கு, வேதோக்தி, வேத வச்சனம். வேத வச்சனத்தோட பலத்தில் ஆர் யுக்தி பலத்தில் யுக்தியாம் குத்தினாலே உமி எனும் 5 கோஷம், உமியெல்லாம் எடுக்கிற மாதிரி 5 கோஷத்தை பிரிக்கிறது. தேகத்தை, பிராணனை, மனசை, புத்தியை எல்லாத்தையும் பிரிக்கிறோம். அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமயத்தை எல்லாம் பிரித்து ஏதுமே தள்ளற்கு இல்லை. இனிமேல் தள்ள முடியாது. ஏன்னா இந்த பிரிக்கக்கூடிய புத்தியும் அங்கே போயிடுத்து. யோ புத்தேஹே பரதஸ்து சஹா. இந்த பிரிக்கக்கூடிய புத்தியும் அடங்கி ஓஞ்சு போக எது அங்கே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கோ அதுவே அந்த பூர்ண வஸ்து, அந்த சிவம், அந்த மங்களமான வஸ்து. அந்த ஹிருதயஸ்தானத்தை உளத்தவிஷு அப்படின்னார் பகவான். ஹிருதயமாகக்கூடிய சிம்ஹாசனம், சாஸ்வதமான சிம்ஹாசனம். சாஸ்வதமான சிம்ஹாசனம். எந்த ஆசனத்தில் உட்காந்துட்டா ஆசனம் நம்மளை விட்டு போகாதோ, நம்மளும் விழுந்துட மாட்டோமோ அது. சில ஆசனங்கள்லாம் பார்த்தா ஜாக்கிரதையாக உட்காந்துக்கணும். இந்த கை இல்லாமல் தின்னாக இருக்கிற சேர் இருக்கும், நிறைய போட்டிருப்பா பிரவச்சனத்துக்கு, பொத்துன்னு விழுவா எல்லோரும். அது எப்படி சாமானியம் விழுவதுன்னு 4 காலமாக உள்ளுக்காயிடும். பிள்ளையாரே அவதாரம் பண்ண மாதிரி இருப்பா. சில பேர் உட்காந்துன்னா என்ன பண்ண முடியும், உடஞ்சி போயிடும். அப்போ ஆசனமும் விழுந்துடும், நம்மளும் விழுந்துடுவோம். ஆசனம் விழக்கூடாது, நம்மளும் விழக்கூடாது இல்லையா? நம்ம இருக்கிற ஆசனம் சாஸ்வதமான அதிஷ்டானம், உளத்தவிஷு உரின். அந்த உளத்தவிஷு ஹிருதயத்தாமரையில் அகத்தாமரை மலர் மீது இன்று அகம் எனும் நினைவு எனில் பிற ஒன்றும் இன்று. எதை கூட சொல்லிட்டு இருந்தா, உள்ளது 40 கூட ஈஸியாக புரிஞ்சிடும்ல. அஷ்டகம் கஷ்டமாக இருக்குது, நல்ல பிராசமாக இருக்கு இல்லையா? அஷ்டகம் கஷ்டம், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போது இந்த அஷ்டகத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கிளேசமாக இருக்குது. இன்று அகம் எனும் நினைவு எனில் பிற ஒன்றும் இன்று. ஒன்று இன்று என்று நல்ல ஒரு பாட்டு உண்டே, என்னது?
உள்ளது 40. ஒன்று ரெண்டு அன்றென்று அதில் பல்லெல்லாம் கீழே விழுத்தோம். இன்று அகம் எனும் நினைவு எனில் பிற ஒன்றும் இன்று. நான்கிற அந்த நினைப்பு, அந்த தாட் இல்லையானால் வேற எதுவுமே இல்லை. ஆனால் அந்த நான்கிற சித்தவிருத்தி உதியாத நிலை ரொம்ப அற்புதமான ஒரு நிர்வச்சனம் உள்ளது 40. நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. நான்கிற விருத்தியே உதயம் பண்ணாத அந்த மௌனம், அது நான்கிற விருத்தி உதயம் பண்ணாத நிலைன்னா அஜ்ஞானம், அவித்யா கம்ப்ளீட்டாக போன நிலை. அவித்யா அஸ்மித ராகத்வேஷ அபினிவேஷாக கிளேஷாக, பதஞ்சலி யோகசூத்திரம். அவித்தியனால தான் இந்த அஸ்மிதாவை ஒத்துக்கிறோம், ஜீவபாவத்தை, அகங்காரத்தை. மானம் கொண்டு உருபவர் மானத்தை அழித்து அபிமானமில்லாதொளிர் அருணாச்சல. அந்த மானத்தால் வரக்கூடிய கஷ்டம் தான் அது. அந்த மானத்தை, அபிமானத்தை, நேற்று சொன்னேன் சனத் சுஜாத்தியம், மானம் மௌனம் அப்படின்னு பதம் போடுறார். சம்சாரமே ஃபுல் ஆஃப் மானம் தான், பிரம்ம வித்யையோ மௌனம். அதனால் இன்று அகம் எனும் நினைவு எனில் பிற ஒன்றும் இன்று. நான்கிற நினைவு வேலை பண்ணலையானால், உதிக்கலையானால் பிற எந்த நினைவும் எந்த தாட்டும் இல்லை. அதுவரையும் ஒரு சாதனை. பிற நினைவு எழில், தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் நேச்சுரலி. விருத்தயஸ்து மனஹா, எண்ணமே மனம். தாட்ஸ் தான் மனசு, நினப்பு தான் மனசு. அதுலேருந்து அந்நியமாக மனசுன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லா நினப்புக்கும் மூலமான நினப்பு நான்கிற நினப்பு. அதனால் எண்ண அலைகள் பகவான் ஞான வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்கிறது சில விஷயங்களை எல்லாம் சொல்லிவிடுறேன். வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ளே வந்துதானா அதுக்குள்ளேயும் நிறைய சண்டை உண்டு. மாயை சழக்கு ஒழிய அப்படின்னார் பகவான். மாயை சழக்கு. ஏன்னா வேதாந்தம் படிக்கிறதுன்னு எப்போ ஜனங்கள் தொடங்கினாலோ, வாசித்து படிக்கிறதுன்னு எப்போ தொடங்கினாலோ, சாதனை பண்ணாமல் மோக்ஷேச்சை இல்லாமல் ஒரு டிகிரிக்காக வாக்கியார்த்த சபைக்காக எப்போ படிக்க தொடங்கினாலோ அப்போவே வேதாந்தத்திலையும் அழுக்கு படிஞ்சுடுத்து. விசிஷ்டாத்வைதிய துவைதிக்கு ஜெயிக்கணும், துவைதி அத்வைதிக்கு ஜெயிக்கணும், இதுக்கு வந்திருக்கும். சம்சாரம் ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டு இந்த ஜீவன் இங்கே வந்திருக்கு. இங்கே என்னத்த விசிஷ்டாத்வைதம் துவைத அத்வைதம் பண்ணாங்கட்டி. அத்வைதம் கேச்சிதிச்சந்தி துவைதமிச்சந்தி சாப்பரே சமம் தத்துவம் ந விந்தந்தி துவைதாத்வைத விவர்ஜிதம் அப்படின்னு அஷ்டாவக்கர சம்ஹிதை. சில பேர் அத்வைதம் தான் அடம் பிடிக்கிறான், சிலவன் துவைதம்னா அடம் பிடிக்கிறான். ரெண்டு பேரும் மாட்டிக்கிறான்னுட்டான். ஏன்னா இதுக்கெல்லாம் துவைதாத்வைத விவர்ஜிதா தானே நாம. அம்பாளுக்கு ஒரு பேர் கூட இருக்கு. ஏன்னா இந்த சித்தாந்தத்துல எல்லாம் மாட்டிக்காதே, இதில் எல்லாமும் போய் மனசு போய் உள்ளே விழுந்துடும். இதில் ரொம்ப விசித்திரமாக உண்டு. சாஸ்திரம்னு சொல்கிற போது ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யத்தில் அனேன யோக பிரத்யுக்தா அப்படின்னு சொல்லிவிட்டார். பதஞ்சலி யோகசூத்திரத்தை பரமார்த்த தரிசனம் போராது. என்னக்கா சமாதியில் இருக்கிறத சம்சாரம் மறைஞ்சால் போராது. சம்சாரங்கிறது இவனுக்கு வியுத்தான தசையில் மறையணும். அப்படின்னா விவகாரம் பண்ணுற போது இவனுக்கு ராகத்வேஷம் இல்லாமல் மனசு சாந்தமாக இருக்கணும். இல்லாமல் சமாதியிலேயே எப்போ இருந்துவிட முடியாதுங்கிறதுனால தர்ஷன ரூபத்தில் இருக்கிற யோகத்தை போராதுங்கிற லெவலில் தள்ளினான். அது பகவானும் பண்ணியிருக்கான். ஆனால் சாதனைங்கிற லெவலில் அதை தள்ளவே முடியாது.
சாதனைங்கிற லெவலில் அதை நீக்கி வைக்கவே முடியாது. ஏன்னா நம்ம சந்தியாவந்தனம் பண்ணினாலும் யோகம்தான், பஜனை பண்ணினாலும் யோகம்தான், கொஞ்சம் நேரம் நிம்மதியாக சித்தவருத்தி வராமல் இருந்தாலும் யோகம்தான். நம்ம சந்தியாவந்தனாதிகள் எல்லாம் திரிசந்தியா யோகம்தான். அது சந்தியாவந்தனம்னு ஒரு பாத்திரம் தண்ணியை கொண்டு போய் எங்கேயோ கொட்டிட்டு வந்துட்டா போகிறது. 3 நேரத்தில் பண்ணக்கூடிய யோகாபியாசம் தான் அது. பிராணாயாமத்தோட தியானத்தோட இருக்கக்கூடிய சந்தியாங்கிறதுலே அந்த தாது தியானம்ங்கிறது அந்த தாதுவிலே இருக்குது. அதனால் காயத்ரி இது ஒன்றும் இல்லாதவாளுக்கும் அந்த சமயத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறது தான் சந்தியாவந்தனம். சந்தியாவந்தனத்துக்கும் பரமார்த்தம் தியானம் தான். அதனால் எல்லாரும் சில பேர்லாம் கேட்பா, ஸ்திரீகளுக்கு சந்தியாவந்தனம் உண்டா எல்லாம் கேட்பா. உட்காந்து தியானம் பண்ணுறது ஜபம் பண்ணுறது எல்லாம் சந்தியாவந்தனம் தான். காயத்ரியினால் மட்டும்தான் சந்தியாங்கிறது இல்லை, தியானத்துக்குன்னு உட்காந்துனாலே சந்தியாவந்தனம் தான். பகவானை நினச்சிட்டு கண்ண முடின்னு உட்காந்துனாலே சந்தியாவந்தனம் தான். அதனால் சந்தியா உபாசனாங்கிறது எல்லாருக்குமே உள்ள விஷயந்தான். இப்போ இந்த யோகம் நமக்கு எத்தை தின்னா பித்தம் தீருன்னு சொல்லுவோம். இந்த ஒரு வேலையும் இல்லாமல் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆர் வேறு எந்த சாஸ்திரமோ சித்தாந்தமோ சொல்லின்னு இருக்கலாம். வைராக்கியம் இல்லை, விவேகம் இல்லை. அந்த லெவலில் வேதாந்தம் சொல்கிறது பெரிய பிரயோஜனப்படாது. சும்மா வேணால் அவளுக்கு வேணால் ஏதாவது பட்டமெல்லாம் கிடைக்குமா இருக்கா, பட்டத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அப்போ வேதாந்தம் அதுக்கு இருக்கிறது இல்லை. அகாடமிக்கலி அது இருக்கணுமா இருக்கண்டாமா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் அகாடமிக்கலி அதுக்குள்ளால போயிட்டு வரவாளுக்கெல்லாம் தேவைப்படுற விஷயந்தான். அது காலேஜில் பட் அப்படி தான் படிக்கணுமான்னு கேட்டால் அதுவும் சந்தேகம்தான். ஏன்னா இதெல்லாம் ரகசியம்னு வச்சுருக்கான் பெரியவாள்லாம். ரகசியம்னா என்னென்னா யாருக்கு வேணுமோ அவளுக்கு வேணும். வேண்டுங்கால் என்னது ஒரு குரல் இருக்கே, அது எப்போ வேணுமோ அப்போ வேணும். அது மாதிரி இந்த முக்தி மார்க்கத்துக்கு எப்போ இவன் அதிகாரி ஆயிட்டானோ அப்போ தான் இந்த சாஸ்திரமும் பிரயோஜனப்படும். அப்போ தான் இதில் ஆனந்தம் வரும், சந்தோஷம் வரும். இல்லாட்டா இது பிரயோஜனப்படாது. அப்போது இந்த யோகம் நமக்கு சித்த விற்த்திகள். இப்போ சம்சாரத்தில் வாழ்ந்து ராகத்வேஷத்தினால மனுஷன் கஷ்டப்படுறான். இது ஃபேக்ட். இதில் துவைதமும் இல்லை, அத்வைதமும் இல்லை, விசிஷ்டாத்வைதமும் இல்லை. இந்தியாவில் உள்ளவன், அமெரிக்காவில் உள்ளவன், ஆப்பிரிக்காவில் உள்ளவன் பேதம் இல்லை. லோக சாமான்யமாக இருக்கிற தோஷம். அதனாலே இதுக்கு இருக்கிற மருந்தும் யூனிவர்சல், சார்வபௌமா அப்படிங்கிறார் பதஞ்சலி. என்ன ஒரு பெரிய ஹிருதயம் பாருங்க. இந்த ஊர் மட்டும், இந்த கம்யூனிட்டி மட்டும் எல்லாம் இல்லை, சார்வபௌமா மகாவிரதம் அப்படின்னா பூமி பூராவும் இருக்கக்கூடிய ஒரு மகாவிரதம். நாம் இங்கே இந்த நம்ம ஊரில் இருக்கிற ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் போய் வெளிநாட்டுக்காரன்ட்ட சொன்னால் அவனுக்கு புரியாது. ஆவணியாவட்ட தர்ப்பணம் பண்ணணும்னு அவனுக்கு புரியாது. இங்கே வெள்ளக்காரன் பறிச்சுட்டு இருக்கிற போது நிறைய அப்படி ஜோக்கு பண்ணுவான், அவனுக்கு புரியவே புரியாது. இவா லீவு கேட்பான். பரட்டாசி சனிக்கிழமைக்கு லீவு கேட்டான் தமிழ்நாட்டில் ஒருத்தன். அப்போது இந்த வெள்ளக்காரன் கேட்டான், ஆஃபீஸர் டிட் வி கிவ் லீவ் ஃபார் பரட்டாசி சனிக்கிழமை லாஸ்ட் இயர்னு கேட்டான். அவர் சொன்னார், லாஸ்ட் இயர் சார் பரட்டாசி சனிக்கிழமை கேம் ஆன் சண்டே அப்படின்னு லீவ் கொடுத்துட்டான். இப்படி தான் பரட்டாசி சனிக்கிழமை சண்டே வந்துடுத்துன்னு எடுத்தேன். இதெல்லாம் யூனிவர்சல் இல்லை. இதெல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கிற சில நல்ல ஆச்சாரம், சில கெட்ட ஆச்சாரம் என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் தேசாச்சாரங்கள். அந்த தேசாச்சாரங்கள்லாம் வச்சுக்கவோ தள்ளவோ கொள்ளவோ அதெல்லாம் காலப்போக்கில் நம்ம தள்ளாட்டாலும் காலமே தள்ளி விடும். சில விஷயத்தை போயிடுத்தேங்கிற போக வேண்டியது போகும். எது நிற்குமோ அது நிற்கும், அவ்வளோதான். சாஸ்வதமாக இருக்கிறது போகாது.
எது போகிறதோ அது சாஸ்வதம் இல்லை. இதுதான் நிர்ணயம். எது போகிறதோ அது சாஸ்வதம் இல்லை. அதை நினச்சா எழுதிட்டு காரியம் இல்லை. ஐயோ போயிடுத்தே. தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே நத்வம் சோசித்தும் அர்ஹசி. எது பரிகாரம் இல்லாத விஷயமோ அதை நினைச்சிருந்து சோகப்படாது. பக்தியோட லட்சணம், ஞானத்தோட லட்சணமே சந்தோஷமாக்கும், திருப்தி. சந்துஷ்ட சததம் யோகி, எப்பவும் சந்தோஷமாக இருக்கிற முகம். அறந்து தொங்கின்னு இருக்கிற முகத்தை பார்த்தா ஓடியே போயிடுங்கிறார் விவேகானந்தர் இடத்துல. நான் பக்தன் இல்லை, சந்துஷ்ட சததம் யோகி, சந்தோஷம்தான். அதனால யோகம் நமக்கு இப்போ சம்சார துக்கம்ங்கிறது எல்லாருக்கும் சமானம். காரணங்கள் வேறையாக இருக்கலாம், என்னென்னமோ காரணங்கள் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அவாவா காரணம் ரொம்ப பெருசு. அந்த துக்கம் எந்த ரூபத்தில் தெரியறது? சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கோ இல்லையோ. தலைவலி இருக்குது, வாஸ்தவம். ஒரு பேராசிட்டமால் போட்டுண்டா தலைவலி போய்டுறது. சம்டைம்ஸ் அதுதான் பண்ணுவான். அவன் சொல்லுவான், அது என்னத்தினால வந்திருக்கு நீ தேடு, அதோட காரணத்தை கண்டுபிடின்னு. இப்போ பண்ண முடியாது. இப்போ நல்லா தலைவலிக்கிறது, இப்போதைக்கு ஏதாவது ஒரு ஆஸ்வாசம் கொடுக்கணும். ஆயுர்வேதத்தில் கூட அப்படி தான் பண்ணுவான் நிறைய விஷயங்கள். அப்பப்போ ஆறுதல் பண்ணி ஆகணும். இது இல்லை நீ தலைவலியை பற்றி நல்லா ஒரு PhD பண்ணிட்டு தான் தலைவலி போகும்னா என்ன பண்ணுறது? இப்போதைக்கு மாறணும் எனக்கு இல்லையா? அது மாதிரி யோகம் அதுதான். அப்போ துக்கம் தெரியறது. துக்கம் எப்படி தெரியறது? சித்தவருத்தி ரூபத்தில் தெரியறது. பகவான் நிறைய இடத்துல டாக்ஸில் சொல்கிறார், சாரதமமான விஷயம் எண்ண அலைகள் எழும்பாமல் இரு, அவ்வளோதான். இது ஞானத்தால் வந்ததானால் சிரேஷ்டம். ஏதாவது டெக்னிக்கால வந்ததானால் தற்காலம், டெம்பரரி. ஆனால் அதனால அது வேண்டாம்னு சொல்லலை. நீ ஏதாவது இப்போதைக்கு எப்படி ஆறுதல் படுத்திக்க முடியுமோ பண்ணிக்கோ. சந்தியாவந்தனம் பண்ணுறதும் டெம்பரரி தான். வேதமே சொல்கிறது, கர்த்தால சந்தியாவந்தனம் பண்ணினா மத்தியானத்துக்குள்ளே மந்தேகர்கள்ங்கிற அசுரர்கள் சூரியனை தாக்க ஆரம்பிச்சுடுவாளாம். அப்புறம் மத்தியானம் சந்தியாவந்தனம் பண்ணால் அடங்கிவிடுவான். சாயங்காலத்துக்குள்ளே திருப்பியும் கிளம்பி விடுவாளாம். யார் இந்த மந்தேகன்னா? தாட்ஸ் தான், சித்தவருத்தி தான், வாசனை. அது கிளம்பிகிட்டே இருக்கும், அடக்கிகிட்டே இருக்கணும். அப்பப்போ சாந்தி வந்துட்டே இருக்கும். அதுக்குன்னு பண்ணிக்காமல் இருக்க முடியாது. ஒரு வாட்டி குளித்தா லைஃப் டைம் பூரா க்ளீனாக இருக்குது, குளிச்சுட்டு இருக்கோமே. அதுபோல் இந்த அனுஷ்டான யோகம், சித்தவருத்தி நிரோதம்ங்கிற யோகத்தை வேதாந்தம் நிஷேதமெல்லாம் பண்ணலை, சாதனையாக அக்செப்ட் பண்ணிவிட்டோம். அது லோகத்துக்கு ஞானத்தால் சித்தவருத்தி நிரோதம் வரணும். எப்படி கயறில் பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சால் பின்ன சிந்தை பண்ண மாட்டான். அது ஞானத்தால். அதே அந்த பக்கமே பார்க்காது, அந்த பாம்பை பற்றி நினைக்காதேன்னா அது டெக்னிக். ஆர் அது பாம்பில்லை, இது கயறு, பாம்பில்லை கயறுன்னு தியானம் பண்ணு, இது யோகம். ஒரு லைட்டை போட்டு பார்த்து பாம்பு இல்லை, பதில் அந்த கயிறை எடுத்து தோளில் போட்டு நடந்து போனது தான் ஞானம். இது எக்ஸாம்பிள் ரொம்ப எளிசாக இருக்குது. அந்த அளவுக்கு புத்தி பரிபாகம் வேணுமே இல்லையா? அப்போ அதனால் எப்படியாவது இந்த சம்சாரத்தில் ஒரு சாத்விக மார்க்கத்தை அவலம்பிச்சாவது இவன் நிம்மதியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சாந்தியாக இருக்கணும். அதனால் எந்த சாத்விக மார்க்கத்தால் அவனுக்கு நிம்மதி வருதோ, யயா யயா பவேத் பும்சா வியுத்பத்தி பிரத்யகாத்மனி சாசைவ பிரக்ரியா ஜ்ஞேயா. எந்த வழியில் ஒருத்தனுக்கு ஆத்மாவில் மனசு போகிறதோ அது அவனுக்கு பிரக்ரியை. ஆத்மாவில் மனசு போகிறது ஞான விசாரத்தால் தான் சாஸ்வதம். ஆனால் டெம்பரரியாக ஒரு மெத்தடில் கொஞ்சம் நேரம் சாந்தி அடைஞ்சாலும் அடைஞ்சிட்டு போட்டுவேன். சாத்விகமான சாந்தி அடையிறானா ஒரு நாம சங்கீர்த்தனத்தால், ஜபத்தினால, பக்தினால், பிராணாயாமாதி யோகாபியாசத்தினால, கிரி பிரதட்சணத்தினால, ஒரு சத்சங்கத்தில் இருக்கிறதுனால ஏதோ விதத்தில் இவனுக்கு ஒரு சாந்தி வந்தாகணும். இந்த நினைப்பு எழாமல் இருக்கக்கூடிய நிலை தான் பூர்ண நிலை, பூமாங்கிறது.
அந்த நினைப்பு எழாத அந்த நிலை வந்துடுத்தானா பிற ஒன்றும் இன்று அனாத்மாவே இல்லைங்க, சகலதும் ஆத்மஸ்வரூபம்தான். ஆனால் அந்த ஞானம் வர வரைக்கும் அதுவரை எழில், அது வரைக்கும் எண்ண அலைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அவித்தியை இருக்கோ இல்லையோ, அஜ்ஞானம் இருக்கோ இல்லையோ, தாட்ஸ் வந்துட்டே இருக்கும், நினப்பு வந்துட்டே இருக்கும். அப்படி வரபோது ஆர்க்கு அப்படின்னு கேளு உள்ள பகவான் ஒரு டெக்னிக், ஒரு மெத்தடு கொடுத்தாராங்க உள்ள விசாரம் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ரோசஸ். யாருக்கு இந்த நினப்பெல்லாம் வருது? நம்ம என்ன பண்ணுவோம், நினப்புக்குள்ளேயே போயிடுவோம். ஒரு நினப்பு வந்தால் அந்த நினப்பை கொண்டாடி, அந்த நினப்பை ஆராதனை பண்ணி, a small thought is cultivated, watered, nourished, kept alive. இதுதான் பண்ணுவோம் நம்ம. அதை இல்லாமல் பண்ணுறதுக்கு, நாட் எ சீக்கிங் எ மெத்தட் டு ரூட் இட் அவுட், பட் வாட்டரிங் இட் இல்லையா? அப்படி உள்ள தண்ணி விட்டு அதை வளர்த்தி பெருசு பண்ணி இதான் பண்ணிட்டு இருக்கு. அதனால அது அந்த தாட் வரத்தி, த மொமெண்ட் த தாட் கம்ஸ், என்கொயர் டு ஹூம் திஸ் தாட் கம்ஸ், வாட் திஸ் தாட், தட் இஸ் நாட் த கொஸ்டின். To whom? Who is the thinker? It is I. இந்த அகம் ஏற்கு எனக்கு தான் வருது இந்த நினைப்பு. என் ஒன்று அகம் உதிதலம் எதுவன, இந்த நான்கரை எண்ணம் எழும்பும் இடம் எது என உள்ள ஆழ்ந்து ஹிருதயத்தில், அந்த ஹிருதயம்ங்கிற ஒரு சென்டர் நமக்குள்ளே இருக்குது. அந்த சென்டரில் இருந்தால் எல்லாம் உதிக்கிறது. அதை அடைஞ்சுட்டானால் அகம்விருத்தியோட மூலத்தை தேடி பார்த்து இந்த ஜீவபாவம் போய் அகண்டமாக இருக்கிற சச்சிதானந்தமாக இருக்கிற பூர்ண வஸ்து தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டானால் ஏக சத்ராதிபதி, ஒரு குடை நிழற்கோவே. அதை அடைஞ்சுட்டானால் அகம் புறம் இருவினை இரல் ஜன்மம் இன்பு துன்பு இருள் ஒளி எனும் கனவு இன்று எல்லா துவந்துவங்களும் அவனை விட்டு போயிடுத்து இதயமன்றகம் ஹிருதயத்துக்குள்ள அச்சலமான இடமிடும். அப்படின்னா அந்த அச்சல தத்துவம் நமக்கு வேணால் சொல்லலாம், ஜீவன் முக்தனுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற போது அச்சல தத்துவம் சாட்சாத்கிருதமானதுக்கு அப்புறமும் அவன் விவகாரம் பண்ணுறான், கர்மா பண்ணுறான், அதை தான் நடமிடுங்கிறார் பகவான். கர்மணி அகர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மயா, அகர்மாத்மாதர்ஷின்னு பேர் அவருக்கு. அகர்ம ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு அவன் லோகத்தில் விவகாரம் பண்ணுறான், சம்சாரத்தில் இருக்கான், சுகதுக்காதிகளுக்குள்ளால் போகிறான், எதுவும் அவனை தொடர்றதில்லை. அதுதான் அச்சலமாக நடமிடும். அந்த அச்சல தத்துவத்தை சாட்சாத்காரம் பண்ணதுக்கப்புறம் நிற்கிறதும் நடக்கிறதும் இப்படி ஒரே டைமில் நடக்கும். ஒன்றில் நிற்கிறான், இல்லாட்டா நடக்கிறான் இல்லையா? ஆனால் ஜீவன் முக்தனை பொறுத்தவரை அவன் நிற்கிறான், ஆனால் நடக்கிறான். புத்தரோட கதை ஒன்று உண்டு. அதில் அவர் காட்டுக்குள்ளால் போயின்னு இருப்பார். அப்போது ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இவரை அட்டாக் பண்ணுறதுக்கு வருவான். அங்குலிமாலான்னு பேர். அவன் ஒரு பிராமண பையன், அவனோட பிராரப்தம் அப்படி, அவன் பெரிய கொள்ளைக்காரன் ஆகிட்டான். கொள்ளைக்காரன்னா எல்லோரும் விரலை அறுத்தறதுக்கு கழுத்தில் மாலையாக போட்டுக்கணும், அந்த மாதிரி. யாராலையும் அவனை அடக்க முடியாமல் இருக்கிற இடத்துல இவர் காட்டுக்குள்ளால் போகிறார். இவன் பின்னால் ஓடி வருவான். இவனுக்கு அவரை பிடிக்கவே முடியாது. இவர் சாந்தமாக மெதுவாக தான் நடந்துட்டுருக்கார். அப்போ இவன் பின்னாலேருந்து சொல்லுவான், ஏ பிக்ஷு நில்லு. புத்தர் சொல்லுவார், நான் என்றைக்கும் நின்றுட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் நான் சலிக்கவே இல்லை, நீ தான் ஓடிகிட்டே இருக்கேன். இப்போ இவன் சொல்லுவேன், இது என்னதும் வளர்றேன், நான் என்றைக்கோ நின்றுட்டேன், நீ தான் ஓடிகிட்டே இருக்கேங்கிற என்னது? அந்த அச்சலமாக இருக்கிற தத்துவம் அதை சாட்சாத்தாக உணர்ந்த அப்புறம் இந்த ஓடுறது மனசு தான். அந்த மனசுக்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிட்டா அச்சலமாக நிற்க முடியாது.
அதனால் அச்சலத்தை ஐடென்டிஃபை பண்ணிண்டா அதில் சலனமே இல்லை. ஆனால் ஸ்ருதி என்ன சொல்லித்து? ததே ஜதி தன்னை ஜதி. அது சலிக்கிறது, அது சலிக்கலை, அது விவகாரம் பண்ணுறது, விவகாரம் பண்ணலை, ரெண்டையுமே சொல்லித்து. எப்படி ஆத்ம தத்துவத்தை சாட்சாத்தா அறிவுனால் உணர்ந்த அப்புறம், யோகத்தினாலே இல்லை, யோகத்தினால் இருக்கிறது தியானம் விட்டால் போயிடும். அறிவுனால் அதை சாட்சாத்தா உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த யோகிக்கு அவனோட பிராரப்தப்படி கர்த்தும் சக்கியம் ராஜ்யானுசாசனம்ங்கிறார் வித்யாரண்ய சுவாமி. ஒரு ராஜ்யத்தை கூட பரிபாலனம் பண்ணக்கூட முடியும். கொஞ்சம் கூட தன்னோட நிலை குலையாம என்ன விவகாரம் பண்ண வேணா முடியும். அதுதான் அச்சலமா நடமிடும் அப்படின்னார் பகவான். அச்சலமா மன்றகம் விவகாரத்தில் நடமிடும். அச்சலமா நடமிடும் அருணமா மலை எனும் எலை அரும் அருள் ஒளிக்கடலே. இதை நம்ம நேற்றுக்கு பார்த்த பாடல், கடைசி பாடல், அழகான பாட்டு. இந்த பாட்டில் ஆழமான பாட்டு, அடுத்தது அழகான பாட்டு. எழில் கடல் எழும் எழிலியால் பொழி தரும் நீர்தான் கடல் நிலை அடைவரை தடை செய்யில் நில்லாது. உடல் உயிர் உனில் எழும் உனை உருவரையில் உரு பல வழிகளில் உழலினும் நில்லாது. இடவெளி அலையினும் நிலையிலை புல்லுக்கு இடம் நிலம் அல்லது இலை வருவழி செல்ல கடன் உயிர் வருவழி சென்றிட இன்பக் கடல் உனை மறுவிடும் அருணபூதரனே. இதுதான் பாடம். அருணபூதரனே. பூதரன்னாக்கா பூமியை தரிக்கக்கூடியவன. மலை, மலைக்கு பூதரன் பேர். ஹே அருணபூதரனே, கடல் எழும் எழிலியால், கடலிலிருந்து உண்டாகும் மேகம், எழிலி மேகம், அது எங்கே கடல்லேருந்து உதிக்கிறது, அது நீர் பொழியிறது. பொழி தரும் நீர் தான். கடல்லேருந்து ஏதோ மலையில் போய் எங்கேயோ மழை பெய்யறது, நதிகள்லாம் ஓடுறது. நீங்கள் இங்கே சமுத்திரம் ஏறி போய் பார்த்தா சமுத்திரம் மாதிரி பெருசாக இருக்கிற ஏரியா, அது ரொம்ப பெருசு. சமுத்திரம் மாதிரின்னு திருவண்ணாமலையில் எங்களுக்கு அதுதான் சமுத்திரம், பெருசாக இருக்குது, பெரிய ஏரியா அது. அவ்வளவு தண்ணி, அபண்டன்ட் வாட்டர், அது நிறைஞ்சு கவிஞ்சு வெளியில் போயின்னு இருக்கு இப்போ பெஞ்ச மழைக்கே. அப்போ எவ்வளவு ஜலம் இந்த அருணாச்சலத்திலேருந்து பூமியில் இறங்கிறதுன்னு அதை பார்த்தா தெரியும். அப்போ ஒரு ஹிமாலயத்திலேருந்து இறங்கிறதுனா எவ்வளவு தண்ணி இருக்கும் நம்மளால் ஊகிச்சுக்கவே முடியாது. அருணாச்சலத்திலேருந்து இறங்கக்கூடிய நீர் சாலா போய் ஒரு பெரிய ஏரிக்குள்ளே போய் நிறைஞ்சு அவ்வளோ இருக்குன்னா, ஹிமாலயத்திலேருந்து வரக்கூடியனா அந்த நதி ஜலம் எவ்வளவு வரும்? அப்போ கடல் எழும் எழிலியால் பொழி தரும் நீர், கடல்லேருந்து தான் இந்த நீர் ஆகாசத்துக்கு போகிறது. ஆகாசமும் கடலுமாக இருக்கக்கூடிய தொடர்பில் தான் மேகம் வருது. அப்படி ஒரு ஸ்லோகமே உண்டு, அழகான ஸ்லோகம். ஆகாசமும் கடலுமாக இருக்கிற தொடர்பில் இந்த மேகங்கள் வருது. கடல் எழும் எழிலியால் பொழி தரும் நீர்தான் கடல் நிலை அடைவரை. அது அதோட சோர்ஸ்லேருந்து செப்பரேட் ஆகிடுதா, ஆகாசத்தில் மேகமாக போயிடுது, திருப்பி சமுத்திரத்தை அடையிற வரை நிற்காதுன்னு. நம்மளோட ரெஸ்ட்லெஸ்னஸ்க்கெல்லாம் காரணம் அதுதான். நம்ம எந்த மூலத்திலேருந்து உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல், அது கர்மவும் பக்தியும் உந்தி பெற, யோக ஞானமும் உந்தி பெற.
எந்த சோர்ஸ்லேருந்து அது வெளியில் வந்ததோ திருப்பி அந்த சோர்ஸை அடையிற வரை என்ன தடைச்சதாலும் நிற்காது. திருப்பி 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 அது சுரண்டு போயிட்டே இருக்கும். இந்த சாக்கடையெல்லாம் கெட்டி நிறுத்தினாலும் திருப்பி அது மேகமாக போயிட்டு திருப்பி எங்கேயோ இடத்துல மழை பெய்யும். அதுலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் வேப்பரைஸ் ஆகும். இப்படி திருப்பி திருப்பி போயிட்டே இருக்கும். அது ஆகாசத்துக்கிட்ட இருக்கிற தொடர்பும் திருப்பி மூலத்தை அடையிறதுக்கு இருக்கிற பிரயத்னமும் அது விடவே விடாது. மனிதனுக்குள்ளே இருக்கிற ரெஸ்ட்லெஸ்னஸ் எல்லா விஷயத்துலையும் இதை கிடைக்கணும், இது கிடைச்சா போகாது, அது கிடைச்சா, எல்லா ஓட்டத்துக்கு பின்னாலேயும் இந்த மோட்சத்துக்கு இருக்கிற வாஞ்சை இருக்கு. அவன் தேடக்கூடிய ஒவ்வொரு விஷய சுகங்களுக்கு பின்னாலேயும் ஆத்ம தரிசனத்துக்குள்ள ஆசை இருக்கு. அதனால தான் பகவான் சொல்றார், உன் அழகை காட்டன் அருணாச்சல. ஊர் சுற்று உளம். இந்த உளம் அங்கே இங்கே ஓடுறது உன்னோட அழகை பார்த்து கொடுத்துனா நின்றுடும். இங்கே சுகம் கிடைக்குமா, இங்கே அழகு கிடைக்குமா, இங்கே அறிவு கிடைக்குமா, இங்கே அலைஞ்சுட்டே இருக்கோ இல்லையோ, அது உள்ளே இருக்கிற தேர்ஸ்ட், அது இன்ஹெரண்ட்டாக இருக்கிற அந்த திருப்பி அதோட நிலை. ஒரு கல்லை எடுத்து பகவானை தான் ஒரு திருஷ்டாந்தம், இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். கல்லை எடுத்து தூக்கி மேலே போட்டால் அது வழியில் எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்குமோ? கீழே விழத்த ஃபாஸ்ட்டாக கீழே வருது இல்லையா? ஏன்னா திருப்பி அந்த இடத்துக்கு வர அது நிற்காது. இதுபோல தடை செய்யில் நில்லாது உடல் உயிர் உனில் எழும். தேகத்தோடு கூடி மனதோடு கூடிய ஜீவர்கள் அந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருந்து அக்னியிலிருந்து ஸ்புலிங்கம் மாதிரி வருது, தீப்பொறி மாதிரி. யதா பிரதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்காஹ சஹஸ்ரஷஹ பிரபவந்தே சரூபாஹ ததாக்ஷராத் சௌம்யபாவாஹ பிரஜாயந்தே தத்ர சைவாபியந்தி. நல்லா கொதிக்கிற ஜொலிக்கிற அக்னியிலேருந்து விஸ்புலிங்கங்கள் வருது. அந்த விஸ்புலிங்கங்கள் திருப்பி அந்த இடத்துலையே போய்டுறது. இதை வேதம் ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கறது, ஸ்ருதி. இதுபோல் இந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருந்து ஷரீர மனசுக்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணின அநேக ஜீவர்கள் கிளம்புறது. எண்ணமில்லாத ஜீவர்கள் கிளம்புறது. உடல் உயிர் உனில் எழும். தேகேந்திரிய பிராண மனோபுத்திகளோடு கிளம்புறது. இதுக்கெல்லாம் என்ன யுக்தி? ஒன்றும் கிடையாது. எவ்வளவோ கிளம்புறது. ஒரு சரீரம் ஜடமானா அதே ஜடம்னு கூப்பிடுறோமே தவிர ஜடம்னு ஒன்றும் கிடையாது. அது அங்கே அப்படி போட்டு வைங்கோ. ஒரு 3-4 நாள் இல்லை 10 நாள் ஆயிடுத்தானா அழுகி அது பூரா ஒவ்வொரு இன்ச்சிலையும் லட்சக்கணக்குக்கு பிராணிகளாக மாறி அது போயின்னு இருக்கும். அந்த ஒவ்வொரு பிராணியும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈவன் அன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், ஏககோஷ ஜீவி எடுத்தால் கூட அது ஒரு நான் சொல்லின்னு இருக்கும். அகமெனும் முத்ரை. அதெல்லாமும் பார்த்தா சைதன்யமாக தான் இருக்கே தவிர ஜடம்னு ஒன்றும் கிடையாது. ஒன்றுலேருந்து ஒன்றை பார்த்து ஜடம்னு கூப்பிடுறோமே தவிர அதுக்குள்ளே போய் பார்த்தா ஜடமெல்லாம் கிடையாது. சும்மா ஜடம்னு சொல்கிறோம், நமக்கு தெரியாதெல்லாம் ஜடம்னு சொல்லிட்டு இருக்கோம். கல் மண் எல்லாத்துக்குள்ளேயுமே சைத்தன்யம் தான் இருக்குது, சேத்தனை தான் இருக்குது. அது பார்த்தானா கொஞ்ச நேரம் அதில் தெரியும். இப்படி அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு எறும்பு பார்த்து எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். நம்ம பாட்டுக்கு அதை பெருக்கி தள்ளிட்டு போய்டுறோம். ஒரே பிஸி இல்லையா? வேலை போகிறது, இப்படி போகிறது, அப்படி வருது, இப்படி வருது, நடுவில் போய் ஏதோ பேசி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அப்புறம் திரும்பி போகும், எதையோ எடுத்துன்னு வரும், ஏதோ பண்ணு. நமக்கு அது சிரிப்பாக இருக்குது. நம்மளை எறும்பு மாதிரி பார்க்குற ஹையர் ஒரு பிராணி இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா எறும்புக்கு நம்மளை தெரியுமோங்கிறது டவுட்ஃபுல் தான். அது எந்த அளவுக்கு தெரியுங்கிறது தெரியாது. அதே மாதிரி ஹையர் பீயிங்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம என்னமோ தெரிஞ்சு நம்ம படித்த 4 புஸ்தகம் தான் பெருசுன்னு வளரின்னு இருக்கோமே தவிர ஹையர் பீயிங்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவளுக்கு நம்மளையும் பார்த்து சிரிச்சுன்னு இருப்பாவா.
இப்படி பண்ணணும் இல்லையா? நம்ம ஒரு தண்ணியை ஊற்றினோம்னா அந்த எறும்பு சொல்லும் சுனாமி வந்துடுத்து சொல்லும். இதே மாதிரி என்னென்ன பிரகிருதியில் நடக்கிறது நமக்கு என்ன தெரியும்? இப்படி பார்த்தோம்னா அந்த எறும்பு ஒன்றும் எடுத்து நீங்கள் நல்ல ஒரு பெரிய கண்ணாடி பூத கண்ணாடி வச்சு அதை பார்த்தா அதுக்கு இருக்க ஒரு கண், மூக்கு, வாய் கவனித்து பார்த்தா இந்த எறும்பு புற்றுக்குள்ளெல்லாம் போனால் நல்ல சிட்டி மாதிரி இருக்கும்பா. நம்ம சிட்டி இவ்வளோ கட்டடங்கள் பட்டணம் எல்லாம் பார்க்குறது அதுக்குள்ளே போனாலும் தெரியும். எல்லாம் வழி, தங்கறதுக்கு ரூம் எல்லாம் இருக்கும். ஹைலி டெவலப்டு, சிவிலைஸ்ட். நம்மள இப்போ தான் ஆகியிருக்கோம். ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்டுறது பாருங்க இல்லையா? இருக்கட்டும். அப்போது எதை பார்த்தாலும் அதுக்கும் இருக்குது ஒரு தேகம், ஒரு கண், மூக்கு, வாய் எல்லாம் இருக்குது. இதை தான் சாங்கியர்கள் 24 தத்துவங்கள்னு சொல்கிறான். இந்த தத்துவங்கள் எல்லாம் பிரகிருதியில் இருக்குது. பிரகிருதியில் இருக்குது 24 தத்துவங்கள். ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனசு, புத்தி, அகங்காரம் எல்லாம் பிரகிருதியில் இருக்குது. சுஷுப்தியில் அதனால தான் இல்லாமல் ஆயிடுறது. எழுந்திருக்கிற போது இந்த அபிமானம் உதிச்சதுமே பிரகிருதி கிட்ட சயோகம் வரபோதே 24 தத்துவங்கள் கிட்ட சேர்ந்து விடுவான். பிரகிருதி சயோகத்திலேருந்து வியோகம் வந்துவிட்டானா தன்னில் உட்காந்துடுவான். கேவல சின்மாத்திரமான வஸ்துவாயிடுவான். அப்போது தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. பிரகிருதியில் அவைலபிள், சர்வத்தில் லப்யத்தை. அப்போ இதெல்லாம் சட்டுன்னு அந்த சைதன்யத்தில் உதிக்கிறது. அப்புறம் அந்த உடல் மனசு கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. ஆனால் திருப்பி உடல் மனசு இல்லாத அகண்டமாக இருக்கிற தன்னோட ஸ்வரூபத்தை அடையிற வரை நிற்காது. உனை உருவரையில் உரு பல வழிகளில் மீண்டும் மீண்டும் அந்த உயிர்கள் உன்னை வந்து அடையும் வரையில் பிராரப்த வினையினால் ஏற்படும் பிறப்புக்களினால் தோன்றிய பல மார்க்கங்களில், பல வழிகளில், என்னென்னமோ வழிகளில் சஞ்சாரம் பண்ணுறது. பிராரப்தம்னு நம்ம சொல்கிறோம். ஏதேதோ வழியில் சஞ்சாரம் பண்ணுறது, வாழறது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒன்றும் கேட்டு யாருக்கும் பதில் கிடைக்க போகிறதில்ல. இப்படி காட்டில் மான் புலி சாப்பிட்டுட்டே இருக்கு. ஒரு புலி வருது, அதை கடிச்சு சாப்பிட்றது. அந்த மான் என்ன பாபம் பண்ணித்து பூர்வ ஜென்மத்தில்? அந்த மான் போன ஜென்மாவில் புலியாக இருந்து இந்த புலியை சாப்பிட்ருக்குமோ? இப்படியெல்லாம் கேட்டால் பதிலே சொல்ல முடியாது. இது பிரகிருத்தின்னு சும்மா விட்டுடுறோம். நம்ம மரணமும் கிடையாது, ஜனனமும் கிடையாதுன்னு. அதனால தான் கீதையில் பகவான் சொல்லிவிட்டார். முடிஞ்சு போச்சு அந்த க்ஷணத்தோட. இப்படி பார்த்தீங்கன்னா பிரகிருதியில் இப்படி இருந்துகிட்டே இருக்குது. பல பல வழி, பல பல யோனிகளில் பல பல காரியங்கள் பண்ணி இந்த ஜீவன் நடக்கிறது. உரு பல வழிகளில் உழலினும் நில்லாது. அப்படி பல விதத்திலையும் போகிறது. புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாய், பல்வெருகமாகி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாகி, வல்ல அசுரராகி, முனிவராய், தேவராய், சல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். எவ்வளோ பிறப்பு. இடவெளி அலையினும் விரிந்த ஆகாயத்தில் எவ்வளவு காலம் எத்தனை உயர பறந்து திரிந்தாலும் புல்லுக்கு நிலை இல்லை. ஒரு பட்சி, ஒரு கருடன், ஒரு பருந்து ரொம்ப உசரத்தில் பறக்கும். எவ்வளவு உசரத்தில் ஆகாசத்தில் பறந்தாலும் அது பூமிக்கோ இல்லாட்டா ஒரு கிளை கொம்பில் எங்கேயாவது இடத்துல வந்து உட்காரணும். அது எத்தனை கொஞ்ச நேரத்துக்கு வேணால் அது பறக்க முடியுமே தவிர அதுக்கு அப்படியே அந்த ஸ்பேஸில் நின்றுன்னு இருக்க முடியாது. அதுக்கு இடம் கிடையாது. அதனால் இடவெளி அலையினும் புல்லுக்கு நிலை இலை, இடம் நிலம் அல்லது இலை. அந்த நிலம் அடையணும். அது என்ன ஒரு பாட்டு? அந்த இடம் நிலம் அல்லது இலை. தலம், அந்த தலம் சொன்னீங்களே நீங்கள். நினைப்பு நினைப்பவன் நிலத்தில். ஆமாம், நினைப்பு நினைப்பவன் நினைவு நின்ற நிலம். தலத்தில், நிலத்தில். அந்த நிலம் தான் இங்கே. நிலத்தில் நிறைபெற நிறுத்த உரிய.
கடலெழும் எழிலியார் பொழிதரும் நீர்தான் கடநிலை அடைவரை தடை செய்யில் நில்லாது உடலுயிர் உனிலெழும் உனையுறு வரையில் உருபல வழிகளில் உழலினும் நில்லாது. உழலல் தான் நமக்கு தெரியறது, உழன்றே இருக்கிறது சம்சாரத்தில். இப்படி பலவிதத்தில் உழலினும் நில்லாது இடவெளி அலையினும், ஆகாசத்தில் அலையக்கூடிய புல்லுக்கு பக்ஷி இடநிலம் அல்லது இலை, இடம் நிலம் அல்லது இலை வருவழி செல்ல, வருவழி செல்ல அந்த பறவை தான் எங்கிருந்து வந்ததோ அந்த வழியே மீண்டும் சென்றாக வேண்டும். வருவழி செல்ல நம்மளும் இந்த மனது எங்கே உதிச்சதோ அந்த உதிச்ச இடத்துக்கு திருப்பி அடங்கியாக வேண்டும். அதான் பகல்லாம் சொப்பனத்திலையும் ஜாகிரத்திலையும் இப்படி விவகாரம் பண்ணிட்டு ஓஞ்சு சுஷுப்தியில் தன்னோட சம்பன்னமாயிடுறது. அதுக்கு சம்பத்தின்னு பேர், அப்சார்ப்ஷன். சோர்ஸில் போய் உட்காந்துன்னு விட்டுறது. கடன் உயிர் வருவழி சென்றிட இன்பக் கடலுனை, வருவழி செல்ல கடன் உயிர் வருவழி சென்றிட இன்பக் கடல் உனை மறுவிடும். அது கடன், கடன்னா அது பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கு இருப்பிடம் கிடையாது. இட் cannot rest anywhere. It is impossible to find rest in the physical body. It is impossible to find restfulness in mind also, intellect also. அதுதான் வேதம் தள்ளி தள்ளி பஞ்சகோஷத்தை தள்ளிகிட்டே போகிறது. அன்னமயமாத்மானம் உபசங்கிரமிய, பிராணமயமாத்மானம் உபசங்கிரமிய, மனோமயமாத்மானம் உபசங்கிரமிய, விஜானமயமாத்மானம் உபசங்கிரமிய, ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிரமிய, இப்படி எல்லாத்தையும் டிரான்சென்ட் பண்ணி போகிறது. அப்போது இப்படி வருவழி செல்ல கடன், அது எந்த இடத்துல உதிச்சதோ அந்த இடத்துக்கு திரும்பி போக வேண்டும். அதுதான் அதுக்கு வழி, வேறு வழி கிடையாது. இட் cannot regain its poise. வேறு எந்த வழியிலையும் அதுக்கு அதோட அந்த சமநிலையை திருப்பி எடுக்க முடியாது. வந்த வழியாக திரும்பி போயாகணும். உயிர் வருவழி சென்றிட, இந்த பிராணன் ஒரு ஜீவாபிமானம் எந்த வழி உதிச்சதோ உதிதலம் எதுவென உள்ளாழ்ந்து, உதிக்கிறது எங்கன்னு உள்ளாழ்ந்து தேடாலையானால் வருவழி சென்றால் இன்பக்கடல் உனை மறுவிடும். அருணபூதரனே, இன்பக்கடல் ஆனந்த சமுத்திரத்தை மறுவிடும், அடைஞ்சுடும், சம்பத்தி அடைஞ்சுடும். ஏ அருணாச்சலேஸ்வரா, இப்படி பகவான் இதை பூர்த்தி பண்ணுறார். இந்த பாடலை பூர்த்தி பண்ணுறார் இங்கே. இப்போது இந்த பாடலில் ஒரு நதி சமுத்திரத்தை நோக்கி பிஸியாக போயின்னு இருக்கு பாருங்க. யதா நத்யஸ்யந்தமானாஹம் சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி நாம ரூபே விஹாயம் ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தா பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம். நதிகளெல்லாம் சமுத்திரத்தில் போய் அடங்குற மாதிரி அந்த பராத்பரனாக இருக்கிற புருஷனை, பகவானை அடைஞ்சு நாமரூபமெல்லாம் இழந்து பூர்ணமான நிலை அடையறான்னு ஸ்ருதி சொல்கிறதே அந்த வாக்கியமே தான் இங்கே பகவான் எடுத்து சொல்கிறது. அந்த அந்தர்முகதா வரணும், அதுதான் வழி. இந்த வெளி வழியில் இது கிடைக்காது. இந்த வெளி வழிக்கு வெறும் வழி அப்படின்னார் அருணகிரிநாதர். வெறும் வழியாக அது எங்கேயுமே கூட்டின்னு போகாது. அப்புறம் ஒன்று ஆட் பண்ணிட்டார். அந்த வழியில் தானே இவ்வளோ எஃபர்ட் போடுறோம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அசட்டு வெறு வழின்னு. பூரா என்ன அசட்டு வெறு வழி, அசட்டு வெறு வழி வழக்கிறோம். இந்த 6 தர்சனங்கள் பேரில் சண்டை போடுறாளோ இல்லையோ அதுக்கு சொல்கிறார் அசட்டு வெறு வழி வழக்கர் அருவரும் அப்படின்னா. அரட்டல் தான்.
வாட்ஸ்அப்புக்கு பதிலாக அரட்டைன்னு ஒன்று வந்திருக்கு. நான் அரட்டை அரட்டு வெறுவழி அசட்டு வெறுவழி வழக்கம். அசட்டு வெறுவழி ரொம்ப நல்ல பேர் இல்லையா? அந்த லோகத்தில் நம்ம என்னென்னமோ பாத்து வைஸ் வச்சுட்டுருக்கோமே, பல டெவலப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து அவர் சம்சாரத்துக்கு ஒரு பேர் போட்டார். இட் லீட்ஸ் யூ நோவேர். ரோடு விச் லீட்ஸ் யூ நோவேர். சுற்றி 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 வந்துட்டே இருக்கலாம். அசட்டு வெறு வழி வழக்கர். அந்த வழியில் இந்த வழியாக போனோமா அந்த வழியாக போனோமா எல்லாம் சண்டை போட்டுருக்கா. எல்லாம் சண்டை போட்டு லாஸ்ட்டில் பார்த்தா அங்கேயே தான் சுற்றின்னு இருக்கா, எங்கேயும் போகல. இப்போ சர்க்கஸில் போனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த குளோபுக்குள்ளே மோட்டர் பைக் விடுவான் இல்லையா? அந்த மோட்டர் பைக் எதுக்குன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. இது எங்கேயுமே போகல, எந்த இடத்துக்கும் போகல. இட் இஸ் நாட் அட் ஆல் கவரிங் எனி டிஸ்டன்ஸ். ஒரே இடத்துல சுற்றின்னு இருக்கு. அதை பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா நம்ம பண்ணுறதை அவன் காட்டுறானோ இல்லையோ. புனரப்பி ஜனனம் புனரப்பி பரணம், அதே சுற்றி சுற்றி. இந்த நாடி ஜோல்சியத்தில் நம்ம அப்பா அம்மா பெயரெல்லாம் சொல்கிறான்லாம் சொன்னான். இது எப்படி பண்ணுறா அப்படின்னு ஒரு யுக்தி. இப்போ ரீசெண்டாக யாரோ ஒருத்தர் சொன்னார், யார்கிட்டையோ கேட்டேன். அவர் சொன்னாராம், சுற்றி சுற்றி கொஞ்சம் வருஷங்களான அதே சைக்கிளில் தான் வருமா. நினச்சி பாருங்க, இதே பேர் இதே பேர் ஒரே அந்த டெட் சைக்கிள் தான் வருமா. அந்த சைக்கிள் பிரேக் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி பழைய இடத்துலையே அரைச்சமாகவே அரைக்கிறதும் பால. இதுதான் சம்சாரம். அது அசட்டு வெறு வழி. என்ன முருகா இன்னும் வேணுமா? திருப்பியும் இது அசட்டு வெறு வழி. இந்த வழியில் எவ்வளோ கௌரவமாக எல்லாம் இருந்திருக்கோம். ஒரு காலத்தில் அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு பெரியவர் சொல்லுவார், பெரிய ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், கேரளாவில் இருந்தார். அவர் சொல்லுவார், என்னெல்லாமோ படித்தேன், என்னெல்லாமோ சாதித்தேன் லைஃப்பில் இப்போல்லாம். பட் அதை நினச்சா நான் யாராவது கேட்டால் வெக்கமாக தான் சொல்லுவேன். பாருங்க, இதெல்லாம் பண்ணிவிட்டேனேன்னு வெக்கப்பட்டு தான் சொல்லுவேன். ஒன்றும் பெருமைப்பட்டுக்கிறதுக்கே இல்லை. அதனால் அந்த மாதிரி பகிர்முகமான யாத்திரையெல்லாம் வெறும் வழி தான். இட் லீட்ஸ் யூ நோவேர். என்னென்னமோ என்னத்தை அட்டைன் பண்ணாலும் சேம் பிளேஸ். எவ்வளோ பெரியவனானாலும் அவனோட ப்ராப்ளம் ரிமைன்ஸ் அன்ரிசால்வ்டு. வெளியிலெல்லாம் என்னென்னமோ சாதிச்சு அப்புறம் என்ன, சித்திகள் எல்லாம் பிரத்தியாரை பிரமிக்க வைக்குமே தவிர சித்தனுக்கு பிரயோஜனப்படாது. அது மாதிரி லோகத்தில் இருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு அவார்டு கொடுக்கும், டைட்டில் கொடுக்கும், அப்புறம் அதோட ஆச்சு. எவ்வளோ பெரிய டைட்டில் வாங்கின செலிப்ரிட்டியும் கொஞ்ச நாள் ஆனால் எல்லாரும் மறந்துடுவாங்க. யாரும் இன்னும் ஞாபகம் வச்சுக்க மாட்டா. நம்மளுக்குமே ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் என்னென்ன அவார்டு வாங்கினோம், ப்ரைஸ் வாங்கினோம், எல்லாம் நம்மளை கைவிட்டு போயிடும். நம்மளோட உள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த அவார்டுனாலேயோ அதனாலேயோ ஒன்றும் சால்வ் ஆகாது. அப்போது இது அல்லாத ஒரு வழி இருக்குது. அதான் நம்ம சொன்னோமே, அந்த வழிக்கு வாகனம் என்னன்னா பாதம். பாதம் பாதம்னா வாகனம்னா பாதம். நேச்சர் கொடுத்துருக்கிற வாகனம் கால். மீதியெல்லாம் நம்ம உண்டாக்கிக்கிறோம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக இல்லையா? ஃபாஸ்ட்டாக போய்ட்டு என்ன பண்ண போகிறோம்? எல்லாம் ஒன்று தான். இதே தான் பாதம். அந்த பாதம் என்னன்னா ஞானம்தான் பாதம். ஆனால் அந்த ஞானத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த ஞானம் வேலை பண்ணணுமானா இவனுக்கு அந்தர்முகத்தா வரணும். பகவானோட அருள், குரு அனுகிரகம் எல்லாம் சொல்கிறோமே, அது இந்த அந்தர்முகத்தா தான். இந்த அந்தர்முகத்தா மனுஷனோட சாமர்த்தியத்தினால வரவழைக்க முடியாது. ஒரு பெரிய ஜீவன் முக்தரை, ஞானியை,
குருவாக அடைஞ்சிருக்கான்னு ஒரு சிஷ்யனை பார்த்தா தெரியறது எப்படின்னா, குருவாக அடையிறதுன்னா அவளை பார்க்கறது கூட இல்லை, அவளால் அனுகிரகிக்கப்பட்டிருக்கானால், அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்கானால் லக்ஷணம் இந்த அந்தர்முகதா தான். அதுதான் சக்தி பாதம். சக்தி பாதம்ங்கிறதே அதுதான். அதான் நேற்றுக்கு ஒரு பாடல் நம்ம தேடினோம், விண்ணோக்குன்னு. அவள் திருஷ்டி பார்த்தா ஆகாசம் நோக்கிற மாதிரி இருக்கணும். அருணா உயிருண்ணி பதிகத்தில் முருகனார் எழுதின ஒரு பாட்டு பகவானை பார்த்து, உள்நோக்கிய உணர்வோர்களும் உணர்தற்கருஞான பெண் நோக்கிய புடையான் சிறு பிறை நோக்கிய ஜடையான் மண் நோக்கிய வானோர் வரும் அண்ணாமலை ரமணன் கண்ணோக்கிய அளவே அடியேன் கண்டனன் மெய்யே. உன்னோக்கிய உணர்வோர்களும் உணர்தற்கு அரு ஞான பெண் நோக்கிய புடையான் சிறு பிறை நோக்கிய ஜடையான் மண்ணோக்கிய வானோர் வரும் அண்ணாமலை ரமணன். அண்ணாமலை தேவர்கள்லாம் வரலாம், தீபத்தில் கூட்டத்தில் கலந்து நடுவாங்கிறது. மண்ணோக்கிய வானோர் வரும் அண்ணாமலை ரமணன் கண்ணோக்கிய அளவே. அவன் என்னை பார்த்த க்ஷணத்திலேயே அடியேன் கண்டனன் மெய்யே அப்படின்னு நான் அந்த சத்தியத்தை உணர்ந்தேன். அவன் திருஷ்டி என் மேலே பட்ட க்ஷணமே அவன் கண்ணோக்கிய அளவே அடியேன் கண்டனன் மெய்யே. உன்னோக்கிய உணர்வோர்களும் உணர்தற்கு அருஞான. அந்த உன்னோக்கு அந்தர்முகதா அவளுக்கு கூட கஷ்டமான அந்த ஞானம். பெண்ணோக்கிய புடையான் சிறு பிறை நோக்கிய சடையான் பரமேஸ்வரனை சொல்கிறது. மண்ணோக்கிய வானோர் வரும் அண்ணாமலை ரமணன். இந்த பூமியை நோக்கி தேவர்கள் வரக்கூடிய அண்ணாமலையில் இருக்கிற ரமணன் கண்ணோக்கிய அளவே. அவன் திருஷ்டி என் மேலே பற்ற க்ஷணத்திலே அடியேன் கண்டனன் மெய்யே. நான் அந்த மெய் அந்த சத்தியத்தை நான் பார்த்தேன் அப்படிங்க. இதுதான் நேற்றுக்கு நாம் எடுத்துன அந்த பாடல். இதில் தான் பாராது எமை பார்ப்பான் அப்படின்னு. அவன் பார்க்கிறானா பார்க்கலையா தெரியல, பாராது எமை பார்ப்பான். அந்தர்முகதா அந்த ஒரு அருள் தாக்கல் சக்தி பாதம்ங்கிறோம். அந்த அருள் தாக்கல்ல தான் ஜீவனுக்கு அந்தர்முகதா வருது. திருஷ்டி உள்ள நோக்கி திரும்புறது. அப்படி உள்ள நோக்கி திருஷ்டி திரும்பலையானால் அந்த அந்த வர வழி சென்றிட, அது எங்கே வருமோ அந்த வழி சென்றிட முடியாது. ஆத்ம விசாரம்ங்கிறது முடியாது, அந்த மகாயோகம்ங்கிறது முடியாது. அந்த உள்ளே மணிகளில் சரடென உயிர்தோறும் நானா மதம் தோறும் விதவித உருவாய் மணி கடைந்தென மனமெனும் கல்லில் மறுவரக் கடையனின் அருள் ஒளி மேவும். மனதை மனதோல கடைஞ்செடுக்கிறது, சித்தத்தை சித்தத்தால் கடைஞ்செடுக்கிறது. அப்படி தனக்குள்ள ஆத்ம விசாரத்தினால தியானத்தினால அந்தர்முகமான ஆச்சாரத்தினால உள்ள கடைஞ்செடுக்கிறான். இவன் தன்னோட ஸ்வரூபத்தை கடைஞ்சு எடுக்கிறான், தீட்டி எடுக்கிறான். சாணக்கல்லில் போட்டு மாணிக்கத்தை தீட்டுற மாதிரி தீட்டுறான். அப்படி தீட்டி எடுத்து தன் ஸ்வரூப பிரகாசத்தை உணர்றான். இதுதான் உள்நோக்கி உணர்றது. இந்த உள்நோக்கி உணராதவர்களுக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் அந்தனுக்கு காட்டின கண்ணாடி போல தான். அந்த உள்நோக்கி உணர்கிற கலை அறியலையானால், அந்த கலை வரலையானால் சாஸ்திரங்கள் எல்லாம் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. வாக்வைகரி சப்தஜரி சாஸ்திர வியாக்கியான கௌசலம் வைதுஷ்யம் விதுஷாம் தத்வத் புக்தையே நது முக்தையே. புக்திக்கு பிரயோஜனப்படாதுன்னுட்ட. அதனால் அந்த உள்நோக்கு தான் விண்ணோக்கு. அந்த அந்தர்முகமான திருஷ்டி தான் விண்ணோக்கு, ஆகாச திருஷ்டி. அது சிதாகாச திருஷ்டி. அது வந்துடுத்தானால் உனை மறுவிடும். இன்பக்கடல் உனை மறுவிடும். இன்பக்கடல், ஆனந்த கடல், நிறைவு, திருப்தி.
என்ன பெருசாக அடைஞ்சான்? இடம் நிலம் அதை அடைஞ்சான். அதான், வேறு ஒன்றும் இல்லை. இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அப்படி மேலே 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 போயிட்டு இருந்தானோ இப்போ உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடச்சிது. திருவாரூரில் ஒரு இது சொல்லுவார், வாரியார் அடிக்கடி சொல்லுவார், வடம் பிடித்தால் கையிலையில் இடம் பிடிக்கலாம் அப்படிம்பார். இந்த தேருக்கு வடம் பிடிக்கிறதுக்காக சொல்லுவார். தேர் ரொம்ப பெருசது, அதுக்கு வடம். அது மாதிரி உள்ள இந்த வடம்னா த்ரெட்டு, சரடு. அந்த நான்கிற எண்ணமாகிற வடம் பிடித்தால் இதயத்தில் இடம் பிடிக்கலாம். அது அந்த ஹிருதயத்துக்குள்ள இடம், அந்த சாஸ்வதமான இருப்பு, ஸ்வஸ்ததா, ஸ்பிரிச்சுவல். நம்ம முன்னாலேயே விவேக சூடாமணி சொல்கிறது அதை சொல்லிட்டு இருக்கோம். உபரதி, வேதாந்தத்தில் உபரதிம்பா, உபரமணம், வித்ட்ராவல். அந்த ஸ்பிரிச்சுவல் சைனே அதுதான். ஒருத்தன் அத்தியாத்மமாக உள்ள விரிஞ்சிருக்கான்ங்கிறதுக்கு லக்ஷணமே என்னென்னா ஸ்வஸ்ததா தான், ரிலாக்ஸேஷன், விஸ்ராந்தி, பிரம்ம விஸ்ராந்தின்னு பேர். அப்பாடா, நான் பிரச்சனைகள்லாம் இருக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்வர்ட்லி த பர்சன் ஹஸ் ஃபவுண்ட் டு ரெஸ்ட், ட்ரூ ரெஸ்ட். அது வேணும், அதுதான் அத்தியாத்மம். அந்த ஆந்தரிகமான விஸ்ராந்தி, சாந்தி. கீதையில் பகவான் எத்தனை இடத்துல சொல்கிறார்? அசாந்தஸ்ய குத சுகம்னு கேட்குறார். சாந்தி இல்லைன்னா எங்கேடாப்பா சுகம்? எல்லாம் இருக்கும் உனக்கு, அப்புறம் சாந்தி இல்லைன்னா எங்கே சுகம்? தியாகம், எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்ன கிடச்சிது? தியாகாத் சாந்தி அனந்தரம். எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்ன கிடச்சிது? சாந்தி. சரணாகதி பண்ண என்ன கிடைச்சது? தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத் தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்சசி. இடம் பிடிக்கிறது, சாஸ்வதம், சாஸ்வதமான ஸ்தானம். அந்த சாஸ்வதமான ஸ்தானம் கிடைச்சதும் என்னதுன்னா சாந்தி வந்துடுது. அப்பாடா, நீ எங்கேயும் போகிறதுக்கு இல்லை, சாந்தி. ஒரு சத்சங்கத்திலே கரெக்டாக ஒரு சேர் கிடச்சுடுத்தானே இன்னொரு நிம்மதி. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சையதேந்திரியா. ஞானம் கிடைச்சா என்ன? ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி. யோகத்தில் அனுஷ்டானம் பண்ணால் என்ன கிடைக்கும்? நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய நச்ச அயுக்தஸ்ய பாவன நச்ச அபாவயத சாந்தி அசாந்தஸ்ய குத சுகம். யோகம் வந்துடுத்தான சாந்தி தான். அந்த யோகம் இல்லாதவனுக்கு சாந்தி இல்லை, அப்புறம் எங்கே சுகம்? இப்படி எல்லா மண்டலத்திலையும் பார்த்தால் பகவான் திரும்ப 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 சாந்தி, சாந்தியை இவன் அடையறான். இன்னும் நிறைய இடத்துல சொல்லலாம், கீதையில் இன்னும் இருக்கு. அந்த சாந்தி தான் ஞானத்தோட உபரத்திங்கிறோம் நம்ம லக்ஷணம். சமாதானம், இந்த சாதனா சதுஷ்டய சம்பத்தியில் லாஸ்ட்டு வர சமாதானம், அதுவே தான் ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரிங் ஒரு மனுஷனில். எதை வேணால் இழந்து விடலாம், அதை இழந்து விடக்கூடாது. அதை விட பெருசு ஒன்றும் இல்லை. மீதியெல்லாம் அசாஸ்வதம். பேர், புகழ், பணம், இதுலாம் ஒன்றும் அர்த்தமே இல்லாத விஷயங்கள் தான் ஒரு லிமிட்டுக்கு மேலே. பணமெல்லாம் வேணும், என்ன சாப்பிடணும், வீடெல்லாம் பார்த்துக்க. பணம் இல்லாமல் முடியுமான்னு வேணும், சரி. ஆனால் அது மட்டுமா நமக்கு பரம சௌக்கியத்தை கொடுத்து விடாது. பேரு புகழெல்லாம் ரொம்ப சீப்பு. 4 பேருக்கு நம்மளை தெரிஞ்சுட்டு நமக்கு என்ன போச்சு? எவ்வளோ பேர் தெரியுமோ அவ்வளோ பேர் குத்தம்னு சொல்லுவாங்க. அதுதான் பிரயோஜனம். யாரும் தெரியாட்டா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டான்.
நம்மளும் சொல்கிறோமே ஃபேமஸ் ஆளுகளையெல்லாம் நம்ம பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கோமே இல்லை, அது மாதிரி தான். அதனால் இதில் ஃபேம் நேம்ங்கிறது ரொம்ப சீப்பான ஒரு விஷயம், ரொம்ப சீப்பான ஒரு விஷயம், வெரி வெரி பெட்டி. பேரு புகழால் யாருக்கு நிம்மதி வராது, சாந்தியெல்லாம் வராது. இருக்கிற நிம்மதி ரொம்ப ஃபேமஸான ஆளுகளோடெல்லாம் கதையெல்லாம் எடுத்து பாருங்க, அவளோட கஷ்டங்கள் என்னெல்லாம் நினச்சா நமக்கு தெரியும், பகவானே அதெல்லாம் வேண்டாம். உண்பதும் உறங்குவதாகவும் ஆக முடியும், உள்ளதே போரும் அப்படின்னு தாய்மான் ஒரு பாடல் உண்டு. இப்படி வாழையெல்லாம் நினச்சி எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் கதை எப்படி முடியறதுன்னா, உண்பதும் உறங்குவதும் ஆக முடியும், உள்ளதே போதும், இனி எதுவுமே வேண்டாம், ஏதோ சாப்பிட்றேன் தூங்குறேன்னு அப்படி முடிஞ்சுடுமா கதை. இந்த மனுஷனை தவிர ஏதாவது மிருகம் ஒரு ஃபோட்டோ பேப்பரில் வரணும், டிவியில் வரணும், நிறைய லைக் வரணும், என்னது எல்லாமே சொல்கிறாளே வியூவர்ஷிப்பு வரணும், ஏதாவது நாயோ பூனையோ எதிர்பார்க்குறதோ. அவளை பார்த்தாலே நமக்கு வெக்கம் வரணும். அந்த மிருகங்களை பார்த்தாலே அவள் அளவுக்கு கூட நமக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லையேன்னு தோணணும். என்னென்னமோ பண்ணுறோம், எதையெல்லாமோ படிக்கிறோம், பாட்டுக்கு சுகத்துக்காக என்னென்னமோ பண்ணுறோம். நாங்கள் ஒருக்கா நாரதகான சபாவா பெங்களூரா ஞாபகம் இல்லை, முன்னாடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அது காரில் போயின்னு இருக்கிற போது ஒரு இடத்துல டிராஃபிக் பிளாக் நிறுத்தினா ஒருத்தர் இப்படி சிகரெட் குடிச்சுட்டு இருக்கான். அந்த புகை இப்படி மூக்கு வழியாக வாய் வழியாக அப்படி வெளியில் விட்டுருக்கான். ஒரு மனுஷன் சுகத்துக்காக கண்டுபிடிச்ச ஒரு வழி. அதில் ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். ஃபோட்டோலாம் அன்றைக்கி மொபைல்லாம் இல்லை சௌகரியமாக. ஒரு நாய் நின்று அவனை இப்படி பார்த்துட்டு இருக்கு, என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு. அது ரொம்ப கிளாசிக் பிக்சராக வந்திருக்கும். அது வந்து தானே அந்த நாய்க்கே வேடிக்கையாக இருக்குது, ஃபேக்ட்ரியில் புகை வர்ற மாதிரி இப்படியும் இல்லையா. இது மாதிரி ஏதோ நாம் அர்த்தம் இல்லாத எதேதோ பண்ணின்னு இருக்கோம் லைஃப்பில். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இதுக்கு தான் அசட்டு வெறு வழி அப்படின்னா இவ்வளவு சிவிலைஸ்டு டெவலப்டு ஆகிட்டோமே. முருகனார் ஒரு பாட்டில் சொன்னார், ஆடம்பரமான அலங்கோல வாழ்க்கை அப்படின்னு. ரொம்ப ஆடம்பரமான அலங்கோல வாழ்க்கை. இதெல்லாமே இந்த வெறு வழியில் ஆயிடுத்து. உழலினும் இல்லாது உழன்றுண்டே இருக்கும், நிலை கிடைக்கல. ஆகாசத்தில் பறக்கிற கிளிக்கு திருப்பி நிலத்தில் ஒரு சாலிட் பேஸ் வந்தால் தான் நிற்க முடியும். அதுபோல் இந்த ஜீவனும் தேடிகிட்டே இருக்கு. அது எப்போ வெளியிலெல்லாம் தேடி அதுக்கு இருக்க இடம் கிடைக்காம தன்னிலேயே தேடுறது, தனக்குள்ளேயே தேடுறது. வருவழி சென்றிட இன்பக்கடல் உனை மறுவிடும். ஹிருதயத்தை அடையிற போது இன்பக்கடல், சாந்தியை, ஆனந்த கடலை, நிறைவை, திருப்தியை மறுவிடும். அந்த திருப்தி அடைஞ்சானால் இகச்சேதவேதீத் அத சத்தியம். பகவானை எல்லாம் பார்த்து அந்த திருப்தியை பார்த்துட்டு தான் மனுஷாளுக்கு இது கூட முடியுமான்னு தோணும். ஆர்தர் ஆஸ்பார்ன் சொன்னார், இன் ஹிஸ் பிரசன்ஸ் வி நெவர் ஃபெல்ட் ஹி வாஸ் அன்நேச்சுரல், வி ஆல்வேஸ் ஃபெல்ட் வி ஆர் அன்நேச்சுரல். அவர் ரொம்ப சகஜமாக சாதாரணமாக ஸ்வஸ்தமாக இருக்க, என்ன வேணாம், தேவையில்லாத எதுலேயும் தலையை போட்டுக்காம தன்னிலையை மறந்துடாம கலங்காமல் இருக்கான். கண்டார் கலங்காரே காண் உள்ளது 40. தத்துவத்தை தரிசித்தவனுக்கு லட்சணமே என்ன? கண்டார் கலங்காரே காண். அந்த உண்மையை கண்டவன் துக்கம் அடைய மாட்டான். துக்கம் அடையிறவன் சத்தியத்தை தரிசிக்கலை, சத்தியத்தை தரிசித்தவன் துக்கத்தை அடைய மாட்டான். இதுதான் சைன், லக்ஷணம். ந அனுசோச்சந்தி பண்டிதாக தரதி சோகம் ஆத்மவித். ஆத்மாவை தெரிஞ்சின்றவன் சோகத்தை தரணம் பண்ணுறான்.
யஹா சோச்சதே, யாருக்கு சோகம் இருக்கோ, துக்கம் அனுபவிக்கிறானோ, சஹா ந ஆத்மவித், அவன் ஆத்மாவை அறியலேன். அதனால் ஆத்ம ஞானத்தோட லட்சணமே சந்துஷ்ட சததம் யோகி. சததம் சந்துஷ்டா, எப்பவும் சந்தோஷம், திருப்தி தான். அந்த திருப்தியோ எப்படி? உளத்தவிஷு உர, ஹிருதய சிம்ஹாசனத்தை அடைஞ்சதுனால வரக்கூடியது தான் திருப்தி. இல்லாட்டா இந்த நீரோட்டம் மாதிரி லைஃப்பில் அந்த ஓடிகிட்டே இருப்போம். வெளியில் ஏதோ இது ஒன்று ஆகிடுத்தானா நான் திருப்தி சொன்னலாம் நிற்க முடியாது. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் திருவண்ணாமலை, எத்தனை பேரோட வீடு இருக்குது தெரியுமா? அங்கே எல்லா சாவியும் எங்கள் ஆற்றுல தான் தூங்கின்னு இருக்கு. எல்லாம் எல்லாம் இது முடிஞ்சால் நாங்கள் இங்கே வருவோம், இது முடிஞ்சால், இதெல்லாம் எப்போ முடியறது? என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் பாருங்க, நம்ம அது வேற இருப்போம், எல்லா காலம் வேற இருப்போம் இல்லையா? இப்போ ஸ்வஸ்தமாகணும். இப்போ திருவண்ணாமலைக்கு வரணும்னு சொல்லலாம், திருவண்ணாமலையில் ஆத்மா தான். அதனால் இதெல்லாம் முடிச்சோன்னா திருவண்ணாமலைக்கு வந்துட்டு தான் ஸ்வஸ்தமாக இருப்பேன்னு நினச்சாலும் அதுவும் பிரமை தான். திருவண்ணாமலை இப்போ வர முடியலையே. அப்போது அடுத்த மொமெண்ட்டு நிஸ்வாசேனஹி விஸ்வாசா, வெளியில் போன மூச்சு காற்று உள்ளே திரும்பி வருமா சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? எங்கே இருக்கோமோ அங்கே ஸ்வஸ்தமாக இருக்கணும். அதுதான் திருவண்ணாமலை, அதுதான் கைலாசம், அதுதான் வைகுண்டம். இருக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல், அந்த தான் இருக்க வேண்டிய இடத்துல ஒடுங்கி இருக்கிறது தான் உண்மையான விஷயம். ஒரு இடம், ஒரு டைம், ஸ்பேஸுக்குள்ளே நம்ம இருக்க வேண்டியது அல்லாத, த ஸ்பேஸ் அண்ட் டைம் வேர் we really don't fit, it will always push you out. சின்ன இடத்துக்குள்ளே ஒரு பெரிய போனால் அது உள்ளே போகாது, பிடிச்சி தள்ளி விட்டுடும். அதுபோல் பிரகிருதியிலையும் நம்ம அந்த ஹிருதயஸ்தானத்தை அடையிற வரைக்கும் ஸ்வஸ்ததா வராது. எங்கெல்லாம் சுழண்டாலும் திருப்பி சுற்றி 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 இந்த ட்ராக்குக்குள்ளே வரும். அப்போ இந்த கடல்லேருந்து கிளம்பக்கூடிய ஜலம் திருப்பி கடலை அடையிற போல உடல் உயிர் முதலானதை உடலை எடுத்துட்ட உயிர் பல வழியில் சுற்றினதுக்கு அப்புறம் எங்கேயும் நிலை கிடைக்காம தனக்குள்ளேயே அந்தர்முகமாக தேடி தனக்குள்ளேயே அந்த மெய்யை உணர்ந்து இன்பக்கடலுனை மறுவிடும். ஆனந்த சமுத்திரமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை அடைஞ்சு ஸ்வஸ்தமாகும். உனை மறுவிடும். அருணபூதரனே, மலை போல, மலை தான் அச்சலம், அச்சல தத்துவத்தை அடைஞ்சிடுமா. அதை அடையிற வரைக்கும் there is no rest, there is no rest. அது அடையிற வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கும். அதை அடைஞ்சாலே லக்ஷணமே இந்த ரெஸ்ட் தான், ரெஸ்ட்ஃபுல்னஸ் தான், விஸ்ராந்தி. அநேக ஜென்மங்களில் ஜென்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்திதாயினி, ஜென்ம மிருத்யு ஜராவால் தவிச்சு 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 லாஸ்டில் அந்த ஜனங்களுக்கு விஸ்ராந்தி, ஞானத்தினால விஸ்ராந்தி வருது. அந்த விஸ்ராந்தி தான் இன்பக்கடல் அப்படின்னு, ஆனந்த கடல், சாந்தி சமுத்திரம். இப்படி இந்த அருணாச்சல அஷ்டகம்ங்கிறது இந்த வருஷம் நாம்
பகவானோட அபார கருணையினால் அநேக வருஷங்களாக இது நடந்துன்னு வருது. எந்த வருஷம் தொடங்கினோம்? இந்த வருஷம் ஓ 20வது வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 20 வருஷம் 2006 அங்கே தொடங்கினோம் இல்லையா? அந்த தாமரை நகர் 20 வருஷம் ஆயிடுத்து. கிட்டத்தட்ட 2வது வருஷமோ 3வது வருஷத்துலேருந்தோ நானும் இருக்கேன் அதில். அந்த சின்னதாக ஆரம்பித்து இவ்வளோ பிருகத் காரியமாக நடந்துட்டுருக்கு. வேத பாராயணம் அவளும் எத்தனையோ வருஷமாக நாகஸ்வரம் இங்கே வந்து அது அமிர்த மாதிரி இருக்க வாசிக்கிறதும் எல்லாருக்கும் அதுவும் கார்த்தால கொஞ்சம் நேரத்துக்கு அவளோட பக்தியில் வந்து வாசிக்கிறான். ஒரு பாவத்தில் இந்த அதுக்கப்புறம் வேத பாராயணம், நாம சங்கீர்த்தனம், சத்சங்கம் 2 சத்சங்கம் நடந்து இந்த வருஷம்தான். சில நாளில் சத்சங்கங்கள் இருந்து, சில நாள் நாம சங்கீர்த்தனம் பாட்டு இருந்து. நேற்றுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினோம், அபிஷேக ரகுராம் பாட்டு இன்றைக்கி இருக்குன்னு. அது அவருக்கு வர முடியாத நிலை ஆகிடுத்து. அதனால் அது இன்றைக்கி இல்லை இல்லையா? அதுதான் இன்றைக்கி. அதனால் அது இன்றைக்கி வச்சுக்க முடியலை. அதையும் கூட இப்போ அனௌன்ஸ் பண்ணி விடுறோம். இந்த ஒரு யஜ்ஞம் வரும் வருஷங்கள்லேயும் பிரதிபந்தம் இல்லாமல் அழகாக நடக்கிறதுக்கு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சங்கர மடத்தில் நடக்கிறது இந்த நமக்கு இது வரவாளுக்கு சௌகரியமாக இருக்குது. அருணாச்சலத்தோட தரிசனமெல்லாம் இங்கே அழகாக இருக்குது. இவ்வளோ வருஷங்கள் இங்கே நடந்தது. இந்த மடத்தோட பர்பஸே இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேத பாராயணம், சத் சங்கம் இதெல்லாம் தான் ஒரு மடத்தில் நடக்க வேண்டிய விஷயம். நமக்கும் வருஷத்தில் எவ்வளோ பேர் சேர்ந்து சத் சங்கத்தை அனுபவிக்கிறது, அதோட வேத பாராயணத்தை சிரவணம் பண்ணுறதில்ல. இது ஒரு ஃபங்க்ஷன் தான். அதுவும் கார்த்திகை தீபம். தீபம் தான் திருவண்ணாமலையில் ரொம்ப முக்கியமான உற்சவம். அந்த உற்சவ சமயத்தில் சங்கர மடத்தில் இந்த மாதிரி ஒரு உற்சவங்கிறது நடக்க வேண்டியது. மடத்தில் தான் நடக்கணும், மடத்தில் இது நடக்கணும். அது நடந்துட்டுருக்கு. எல்லாருக்கும் சௌகரியமான இடமாகவும் இருக்குது. சின்னதாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு இவ்வளோ பேர் வர்றது சத் சங்கத்துக்கு ஒரு நல்லது நடந்துட்டுருக்கு. அது அப்பிரதிகதமாக நடந்தால் எல்லாருக்குமே நல்ல விஷயம். ஏன்னா அது நடக்கலையானால் பின்ன தீபத்துக்கு பின்ன என்ன நடக்கும் தெரியலை. இவ்வளோ பேர் எங்கே வந்து உட்காந்து கலந்துக்க போகிறா திருவண்ணாமலையில், பின்ன ஏதாவது ஃபங்க்ஷன் தான் நடத்த வேண்டி வரும் இங்கே. அதனால் இது மங்களமாக இன்னும் வர வருஷங்கள்ல எல்லாம் நடக்கட்டும்னு நம்ம பகவான்கிட்ட, பகவத் பாதாள்கிட்ட, ஆச்சாரிய பரம்பரைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவ்வளோதானே நமக்கு பண்ண முடியும். அப்புறம் விமர்சைதத் அசேஷேன யதேச்சசி ததா குரு அப்படின்னு பகவான் அர்ஜுனன்கிட்டே ஃப்ரீடம் கொடுத்துட்டான். நீ வந்து நல்லா விமர்சனம் பண்ணி உனக்கு என்ன இஷ்டமோ பண்ணுப்பா அப்படின்னா நம்ம சம்பிரதாயம். அது மாதிரி தான் நாம் இது யார் யார் அதுக்கு பொறுப்போ அவாகிட்ட சொல்ல முடியும்.
விமர்சைரத் அசேஷேன யதேச்சசி ததா குரு. ஏன்னா இந்த சத் சங்கம்ங்கிறது இந்த ஒரு சமாரோகம் நடக்கலையானால் பின்னே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இவ்வளோ பேர் கலந்துட்டு எதுவும் நடக்கும் தோணல. இன்னும் ஏதாவது யாராவது கல்யாணமோ பூனலோ ஏதாவது பண்ணுவாளாக இருக்கும், அவ்வளோதான் நடக்கும். அதனால் இது மங்களமாக நடக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குருவாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.